ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் ஆகும்னா சிஎஸ்எஸ்ல டூல் டிப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. HTML உங்களுக்கு தெரியும். ஸோ டைட்டில் அப்படின்ற அட்ரிபியூட் கொடுத்துட்டு அட்ரிபியூட்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட் அங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கிளிக் பண்ண அது ஹோவர் பண்ண சொல்ல உங்களுக்கு டூல் டிப் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கே சிஎஸ்எஸ்லேயே நம்மளே ஒரு ஸ்மால் பாப்அப் பாக்ஸ் மாதிரி பண்ணி அதை ஹோவர் பண்ண சொல்லியோ ஃபோக்கஸ் பண்ண சொல்லியோ அந்த எலமெண்ட்டை வர வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகேவா? சரி ப்ரோ, இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். சிம்பிள். டேரெக்டாக ஸ்டைல்ஸ்க்கு வரேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு டூல் டிப்கான கோட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஹோவர் பண்ண சொல்ல சம் டூல் டிப் வருது. ஸோ இந்த ஸ்டைலை நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களால் ஃபுல்லாக வந்து இதை பார்க்க முடியும். ஓகேவா? தென் இங்கே பாடியில் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே. ஸோ இங்கே ஒரு டிவ் இருக்குது. ஸோ இந்த டிவ்வை நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே ஹோவர் மீ அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. தென் ஸ்பேனில் டூல் டிப் அப்படின்றது கொடுத்துட்டு கிளாஸ் நேம் டூல் டிப் அண்ட் டூல் டிப் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டூல் டிப் டெக்ஸ்ட்டு இங்கே கொடுக்க சொல்ல அந்த டூல் டிப் டெக்ஸ்ட்ன்றது எனக்கு என்ன ஆகணும், வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக டூல் டிப்ன்றது எனக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக இருக்கணும். ஸோ என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட், அதாவது இன்லைன் லெவல் ஆக்ட் ஆகும். ஆனால் பிளாக் லெவல் எலமெண்ட்கான ப்ராப்பர்ட்டி இதை ஹோல்ட் பண்ணும். இப்போ இங்கே டிவ், ஓகேவா? டிவுக்குனே ஒரு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ ஹெட்டிங்னா H3னா அதுக்கு டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங்லாம் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணிக்கும். ஆனால் எனக்கு இன்லைன் மாதிரி இது ஆக்ட் ஆகும். இன்லைன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக இப்போ மார்ஜின் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தாலே அடுத்து அப்சல்யூட்ல ஏதோ கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இப்போ நான் அந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ அங்கே பண்ண சொல்ல அந்த டிவுக்குள்ளே தான் எனக்கு என்ன ஆகுது, இது ஷோ ஆகுது. ஒருவேளை இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட் நான் கொடுக்கலன்னா பார்த்தீங்களா, அது டிவை விட்டு வெளியில் எங்கேயாவது ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் இந்த ரிலேட்டிவ்க்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த அப்சல்யூட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் எக்ஸாக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பொசிஷன் எங்கே இருக்கணுன்றத டாப்பில் இவ்வளோ தூரத்தில் இருக்கணுன்றதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்சல்யூட்டில். இல்லைனா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த பொசிஷன் கேமிங்லேயே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ விசிபிலிட்டி ஹைடன், டிஃபால்ட்டாக விசிபிலிட்டி ஹைடன். ஹோவர் பண்ண சொல்ல மட்டும் விசிபிலிட்டி விசிபிள். இப்போ விசிபிலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஹைட் அண்ட் விசிபிள், அதாவது ஒரு எலமெண்ட்டை ஹைட் பண்ணி விசிபிள் பண்ணும். இப்போ இந்த ஸ்பேன்ன்றது உங்களுக்கு தெரியல, ஆனால் இங்கே தான் இருக்குது. அதை ஹைட் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் நான் அதை ஹோவர் பண்ணுறனோ அப்போ அது எனக்கு தெரியுது. ஸோ ஹோவர் பண்ண சொல்ல என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ பாருங்கள், விசிபிலிட்டி ஹைடன் டிஃபால்ட்டாக வித் 120 பிக்சல், பேக்ரவுண்ட் கலரு பிளாக்கு, கலரு ஒயிட்டு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், உள்ளே இருக்கிறது டெக்ஸ்ட் அலைன் சென்டர், பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, உள்ளே இருக்க டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டு, பார்டர் ரேடியஸ் 6 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதனால தான் அந்த கர்வ்டாக இருக்குது. ஸோ பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஒருவேளை பேடிங்க்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு 50 பிக்சல் கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுதா, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேடிங் நான் வந்து ஒரு 1 பிக்சல் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் பேடிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சேஞ்சஸ் தான், லிட்டில் பிட் சேஞ்சஸ் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். பார்த்தீங்களா? ஸோ Z இண்டெக்ஸ் லேயர் மேலே தூக்கியிருக்கேன். பாட்டம்லேருந்து கீழே எனக்கு 125%, லெஃப்ட்லேருந்து 50% எனக்கு என்ன இருக்கணும். ஸோ இது எனக்கு தெரியணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்டில் -50% எக்ஸ் ஆக்சிஸ் டேரக்ஷனில் அங்கேருந்து லைட்டாக அப்படி 50% மூவ் பண்ணி சென்டராக வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை. ஓகேவா? 50% என்ன கொடுத்துருக்கு, -50% சென்டராக இருக்கும் இல்லையா, அது சென்டராக எனக்கு காட்டுறதுக்காக தான் நான் அதை வச்சுருக்கேன். ஸோ ஒப்பாசிட்டி, டிரான்சாக்ஷன் ஒப்பாசிட்டி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உடனே வரல, லைட்டாக ஒரு டிரான்சாக்ஷன் ஒப்பாசிட்டி இருக்குது. அதுதான் இந்த டிரான்சாக்ஷன் 0.3 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 0.3 செகண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் எனக்கு என்ன ஆகும், பொறுமையாக இந்த டிரான்சாக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ தான் அதை பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் டியூ. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேனுவலாக நம்ம ஒரு டூல் டிப்பை நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். அதுக்கான இதுதான். ஸோ இதில் எந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ வேறு கலரில். ஓகேவா? பேடிங் அதிகமாக கொடுத்துருக்கேன், லாங்கர் டூல் டிப்பாக இருக்குது. தென் இந்த மாதிரி வாட் எவர் யுவர் விஷ், ஓகே, வாட் எவர் யுவர் கலர், ஓகே, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கலாம், ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்லியிருக்கேன். விசிபிலிட்டி இப்போ தான் சொன்னது, வித் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பேக்ரவுண்ட் கலர் எப்பயிலோடு தான் தெரியும், கலர் தெரியும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் தெரியும், பார்டர் ரேடியஸ் தெரியும், பேடிங் தெரியும், பொசிஷன் அப்சல்யூட் தெரியும், பொசிஷன் ரிலேட்டிவ் தெரியும், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தெரியும், மார்ஜின் ப்ராப்பர்ட்டி தெரியும், Z இண்டெக்ஸ் தெரியும், டாப் தெரியும், லெஃப்ட் தெரியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ எடுத்தோம் இல்லையா. ஸோ வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் நான் அன்றைக்கி எடுத்தேன், அதை எக்ஸ் டேரக்ஷன் ஒய் டேரக்ஷன் நான் எடுக்கல, இப்போ நமக்கு தெரியும். ஸோ ஒப்பாசிட்டி எப்பயோ தெரியும், டிரான்சாக்ஷன்ன்றது நமக்கு இன்னைக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒப்பாசிட்டி 0.3 செகண்ட்ஸ் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ். ஸோ அவ்வளோதான். விசிபிலிட்டி மட்டும் இப்போ புதுசாக பார்த்தது. ஓகே, விசிபிலிட்டி அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் டேரக்ஷன்
ஸோ டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டியூட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணீங்கன்னா ஸோ இட் இஸ் சக்சீட் அண்ட் ஓவர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.